வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு கிராமத்து குட்டி கதை தான் கேட்க போறோம். அதாவது குடும்பத்துல சில நேரங்கள்ல அந்த ஒரு அர்த்தமே இல்லாம சில சண்டைகள்லாம் நடக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவிகளா இருக்கட்டும், இல்ல அக்கா, தம்பி இந்த மாரி தேவையில்லாத நேரங்கள்ல தேவையே இருந்தாது. ஆனா அது ஒரு சண்டை பெருசாயி, பெருசாயி, பெருசாயி பெரிய விஸ்வரூபம் எடுத்து அதனால பெரிய இழப்புகள், பேச்சுவார்த்தையே இல்லாம போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு கதை. இந்த கதைய வாங்க கிராமத்து பாணியில சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட கதை தான். வாங்க கதைக்குள்ள நேரடியாவே போயிடலாம். ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்திருக்கான். சும்மாவே சுத்திட்டு இருந்திருக்கான். சும்மாவே சுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கான் ஏதாவது ஒண்ணு பொருத்தி. உடனே அந்த வீட்டுக்காரம்மா வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து, "என்னய்யா அப்படியே சும்மா உட்காந்துருக்க? வேலைக்கெல்லாம் போற ஐடியா இல்லையா? எத்தன நாளைக்கு இப்படியே சும்மா உட்கார போற?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான், "ஆமா நான் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன செய்யலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு ஆ யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றான். "என்னய்யா யோசிச்சுருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் கேட்குறாங்க. "இல்ல பேசாம என்ன ஒரு சந்தையில போய் ஒரு ஆட்டுக்குட்டிய வந்து வாங்கிட்டு வந்து வளர்க்கலாமான்னு யோசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லியிருக்கான். "சரி ஆட்டுக்குட்டி வாங்கி என்ன செய்ய போற?" அப்படின்னு கேட்டிருக்காங்க அவனுடைய ஒய்ஃபு. "என்ன ஆட்டுக்குட்டி வாங்குனா, அத மேய்ச்சு குட்டி போடும். குட்டி போட்டா அத போய் சந்தையில போய் வித்துட்டு, ஒரு எருமாடு வேணா வாங்குவேன்." அப்படின்ட்டு இருக்கான். அப்புறம் எருமாடு வாங்கி நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்கிறா. உடனே வந்து எருமாடு வாங்கி என்ன பண்ண போறேன்? எருமாடு வாங்குனா நல்லா பால் நெறையா குடுக்கும். அத வந்து பால் மார்க்கெட்ல குடுப்பேன். இல்ல நானே போய் நேரடியா வித்தேன்னா நெறைய காசு வரும் அப்படின்னு வந்து சொல்றான். சரி, நெறைய காசு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்வ? அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மனைவி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வேன்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அதுல வர்ற காச வச்சு 2 பசுமாடு வாங்குவேன். பசுமாடு வாங்கிட்டா நம்மளும் காய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அது வெளியிலயும் பால வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அவனுடைய ஒய்ஃப் வந்து, "அப்படின்னா பக்கத்து பக்கத்து தெருவுல இருக்கிற என்னோட அம்மா வீட்டுக்கும் நீ பால் கொஞ்சம் குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி சொல்றாங்க. உடனே இவனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. "அது எப்படி? அ நான் காசு போட்டு வாங்கி நான் பால் கறந்து வித்தது போக, உங்க அம்மா வீட்டுக்கு நான் எதுக்கு பால் குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லி சண்டை ஆரம்பிக்கிறான். சண்டை ஆரம்பிச்சோனே இது 2 பேத்துக்கும் அது பயங்கரமான சண்டை வந்துருச்சு. "அது எப்படி என் பக்கத்து வீட்டுல எங்க அம்மா வீட்டுக்கு நீ பால் குடுக்காம இருந்துருவியா?" அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் பயங்கரமான சண்டை வந்துருச்சு. இத பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே எதுக்கு இப்படி அர்த்தமில்லாம சண்டை கட்டிட்டு இருக்காய்ங்க? அ அப்படின்னு நினைச்சுட்டு நேரா அவன் வந்திருக்கான். இவங்க 2 பேரும் பேசுனத அவன் புரிஞ்சுக்கிட்டான். தேவை ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை கட்டிட்டு இருக்காய்ங்க. அப்படின்னு புரிஞ்சுகிட்டு அந்த ஆள் நேரா வந்தாரு. வந்தோனே அவன்ட்ட வந்து சொல்றான், "டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம பசுமாட்ட வந்து கட்டி வைக்காம, இப்ப என் தோட்டத்துல பூரா வந்து அந்த பசுமாடு மேய்ஞ்சு, ஆ எல்லாமே இப்ப பயிர் நாசமாயிருச்சு. நீ எனக்கு ரூ. 10,000 அபராதம் குடுக்கணும்." அப்படின்னு வந்து இவன்ட்ட கேட்கிறேன். அவன் சொன்னான்னு அப்படியே விக்கித்து போயிட்டான் அவன். "யோவ்! என்னய்யா? நீ என்னய்யா உளர்ற? எதுக்கு உளர்ற? நான் இன்னும் மாடே வாங்கல, பசுமாடே வாங்கல. அதுக்குள்ள வந்து நீ 10,000 குட்றான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்கிற?" அப்படின்னு வந்து இவன் திரும்ப சொல்ல. அப்ப வந்து அவன் சொல்லியிருக்கான். "ரைட்டு. அப்ப நீ பசுமாடே வாங்கல. அப்புறம் எப்புட்றா உங்க மாமியார் வீட்டுக்கு பால் குடுக்க நீ சண்டை போட்டுட்டு இருக்க?" அப்படின்னு வந்து அவரு சொல்ல. அப்பதான் 2 பேத்துக்குமே உரைக்குது. ஆஹா! இது அர்த்தமில்லாத சண்டை வந்து எவ்வளவு பெருசா இழுத்துட்டு போய்க்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி சில நேரங்கள்ல இதுதான் சொல்ல வரேன். நம்ம டைமையும் வேஸ்ட்டா பண்ணிக்கிட்டு, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அது சண்டை போட்டுக்கிட்டு, மனக்கசப்பும் வந்துகிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இப்படித்தான் இன்னொரு நண்பர்கிட்டயும் ஒரு கதை வந்து இந்த மாரி கேட்டேன். அவரு வந்து அது எப்படின்னா, மருமகன் வந்து நேரா மாமனார்ட்ட போயிட்டு, மாமா உங்க பொண்ணு எதுக்கெடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுறா" அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. "அப்படியா மாப்ள? அதுக்கு என்ன நீங்க என்ன செய்ய அப்படின்னு சொன்னோனே, "அப்படியா அவ அப்படிலாமா செய்றா? நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு வந்து மாமனார் வந்து கேட்டிருக்காரு. "வேற என்ன பண்ண முடியும்? எடுத்து எறிஞ்சு எரியும்போது நான் கொஞ்சம் தள்ளி விலகி நின்னுக்குவேன். அதுதான் என்னால செய்ய முடியும்." அப்படின்னு ரொம்ப ஜாலியா சொன்னாராம். இப்படியும் ஜாலியா எடுத்துக்கலாம் சில விஷயங்கள. ஓகே நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு குட்டி கதையில கேட்போம். வாங்க. வணக்கம்.